பாஜகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. திடீரென உதயசூரியனுக்கு ஆதரவு. ரஜினி வெளியிட்ட முக்கிய பதிவு. திடீர் திருப்பத்தில் தமிழக அரசியல். ஒட்டுமொத்தமாக மாறி நிற்கும் தமிழக அரசியல் களம். அதாவது தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலம்தான் இருக்கிறது. ஆகவே இந்த 1 மாதத்திற்குள் தேர்தல் வந்துவிடும். இதன் காரணமாகவே தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ஒரு பக்கம் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில், மற்றொரு புறம் 3வது பெரிய கட்சியாக சொல்லப்படும் விஜயின் கட்சி நாளுக்கு நாள் சிக்கலில்தான் சிக்கி வருகிறது. அதுவும் அண்மையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து விஜயின் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா ரஜினிக்கு எதிரான கருத்தை வெளியிட்டதற்கு பிறகு தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக திரும்பியிருந்தனர். ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பல அரசியல் தலைவர்கள் தீவிரமான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இதனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயின் கட்சி என்ன செய்வதென்று விழிபிதுங்கி வந்தது. அதே சமயம் திடீரென சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா தவறான கருத்துக்களை கூறியிருந்ததாகவும் ரஜினியும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ரஜினி ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக மொத்தமாக திரும்பியிருந்தனர். தங்களுடைய தலைவரை அவமரியாதையாக பேசிய விஜயின் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டோம் என்று ரஜினியின் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக படை திரண்டனர். இதன் காரணமாகவே வேலியில் போன ஓணானை எங்கோ எடுத்துவிட்ட கதையாட்டம் ஆகிவிட்டது விஜயின் நிலைமை. பின்னர் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்து வருவதை உணர்ந்து உடனடியாக ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார். ரஜினி குறித்து தவறான பேச்சுக்கு தன்னை மன்னித்து விடுங்கள் என்று பகிரங்கமாகவே ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அதன் பிறகு இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் இந்த சூழலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய்க்கு எதிராக திமுக, அதிமுக போன்ற ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்ற தகவலும் வெளியாகி வந்தது. அதற்கு காரணம், ஏற்கனவே சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே விஜய் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் சர்ச்சையில் அடிக்கடி ரஜினியை சீண்டுவது போல பேசி வந்தார். குறிப்பாக காக்கா கழுகு உள்ளிட்ட சர்ச்சை கதைகளை பேசி ஏற்கனவே ரஜினியை சீண்டி வந்தார் விஜய். இந்த சூழலில் அரசியலிலும் இப்போது அதே போல மீண்டும் ரஜினியை சீண்டும் நோக்கத்தில்தான் ஆதவ் அர்ஜுனாவை தூண்டி பேசவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் இதை புரிந்து கொண்ட ரஜினி அவர்கள் உடனடியாக விஜய்க்கு எதிராக சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திமுக அல்லது அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இந்த சமயத்தில் ஏதேனும் ஒரு கட்சிக்கு தனது ஆதரவை ரஜினி தெரிவித்தார் என்றால் கண்டிப்பாக விஜயின் நிலைமை என்பது இன்னும் அதல பாதாளத்திற்கு தள்ளப்படும். அதைவிட ஒருபடி மேலே சென்று திமுக, அதிமுக 2 கட்சிக்கும் தன்னுடைய ஆதரவு என்றும் விஜய் கட்சிக்கு மட்டுமே தன்னுடைய ஆதரவு கிடையாது என்று அறிவித்துவிட்டால் இதுவும் விஜயின் கட்சிக்கு பேக் ஃபயராக மாறிவிடும். ஆகையால் இப்படி ஒரு அறிவிப்பு ரஜினியிடம் இருந்து வரும் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் அப்படி ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகிவிட்டது. ஆமாங்க, தற்போது ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து விஜய்க்கு எதிராக மட்டுமில்லாமல் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாக உள்ளது. விஜயின் இத்தகைய அடாவடித்தனமான ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்த ரஜினிகாந்த் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தை ஆதரித்து இந்த தேர்தலில் வாய்ஸ் கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றையும் ரஜினியின் தரப்பு தயார் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் ரஜினியை பொறுத்தவரையில் திமுகவுக்கு எதற்காக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் என்னவென்றால், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இப்போதே தெரிந்துவிட்டது திமுக தான். அதாவது திமுக கூட்டணி தான் எளிதாக வெற்றி பெறும் என்று. ஆகவே திமுகவை வீழ்த்துவதற்கான சக்தி என்பது எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணிக்கு கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் திமுக கூட்டணி தான் யானை பலமாக இருக்கிறது. நிறைய கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறது.
அது மட்டுமில்லாமல் தமிழக மக்களை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு எப்போதுமே அங்கீகாரம் என்பதை கொடுக்க மாட்டார்கள். ஆகவே பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுக்கு வெற்றி என்பது இந்த தேர்தலில் கிடைக்கப் போவதில்லை. இதை நன்கு உணர்ந்து கொண்டுதான் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தால் அது தனக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தும், அதே சமயம் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு வாய்ஸ் கொடுத்தால் அது இன்னும் பலமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தும் தான் இப்போது திமுகவுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுப்பதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தயாராகிவிட்டார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிலும் ரஜினியின் அறிக்கையில் உதயசூரியன் சின்னத்தை படமாக பொறித்து இந்த சின்னத்திற்கான ஆதரவு என்பதைப் போல ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். இப்படி மட்டும் ரஜினிகாந்த் செய்துவிட்டால் கண்டிப்பாக அந்த கடவுளே நினைத்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது சாத்தியமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு ஏற்கனவே யானை பலமாக இருக்கும் திமுக இப்போது ரஜினியின் ஆதரவையும் பெற்று ராட்சச பலமாக மாறிவிடும். ஆகவே ஆதவ் அர்ஜுனா செய்த ஒரே ஒரு தவறு என்பது விஜயின் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி பாடை கட்டிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் இதற்கு பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களிலும் ரஜினியின் ரசிகர்கள் விஜயை முழு எதிரியாகத்தான் பார்க்கப் போகிறார்கள். ஆகவே விஜய்க்கு ஆதரவான வாக்குகள் என்பது ரஜினி ரசிகர்களிடமிருந்து வராது என்பதுதான் உண்மை. அதே சமயம் இதை விஜயின் கட்சி சரி செய்ய வேண்டுமென்றால் நேரடியாக விஜயே ரஜினியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுப்பது போல ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல்லது ஆதவ் அர்ஜுனாவை விஜயின் கட்சியிலிருந்து அதிரடியாக விஜய் நீக்க வேண்டும். இப்படியாக இந்த இரண்டில் ஒன்றை செய்தால் மட்டும்தான் ரஜினி ரசிகர்களின் ஆதரவை விஜய் இனிமேல் பெற முடியும். அப்படியே பெற்றாலும் கூட முழு ரஜினி ரசிகர்களின் ஆதரவையும் விஜயால் பெற முடியாது. ஒருவேளை இப்படியாக மன்னிப்பு கடிதம் கொடுப்பது அல்லது ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்குவது போன்ற செயலை விஜய் செய்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது ரஜினி ரசிகர்களிடமிருந்து ஆதரவை விஜயால் பெற முடியும். ஆனால் அதுவும் கூட சந்தேகம்தாங்க. அதுவும் ஏற்கனவே சமீபத்தில் விஜயின் செயல்பாடுகள் என்பது பொதுமக்களின் மத்தியிலேயே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. விஜயின் விவாகரத்து பிரச்சனை மற்றும் திரிஷாவுடன் விஜய் சுற்றி வரும் பிரச்சனை என்று விஜய்க்கு எதிராக இப்போது பல சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் விஜய்க்கு ஆதரவான பெண்களின் வாக்குகளை வெகுவாக குறைத்துவிட்டது. இந்த சூழலில் இப்போது ரஜினி ரசிகர்களின் ஆதரவையும் வெறுப்பாக சம்பாதித்து வருகிறது விஜயின் கட்சி. அதே சமயம் விஜய் கட்சி தொடங்கிய போது விஜய் கட்சியே எதிர்பார்த்த அளவிற்கு விஜயின் கட்சியை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கும் வரவில்லை. ஆக இவ்வளவு பிரச்சனைகளோடு இந்த தேர்தலை விஜய் சந்திப்பது என்பது கல்லை கட்டிக்கொண்டு கடலில் குதிப்பதற்கு சமமாகும். ஆகவே இவை அனைத்தையும் தாண்டி விஜயால் இந்த தேர்தலில் மீண்டு வர முடியுமா அல்லது இந்த தேர்தலே விஜயின் கடைசி தேர்தலா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.